மாநிலம் சுத்தமாய் இருக்கணும், மக்களும் நலமாய் இருக்கணும், வசதியற்ற மக்கள் வாழணும், கடைகோடி மக்கள் வாழ வழியும் செய்யணும். ஒரு நாள் உணவுக்கு உயிரை பணயம் வைக்கும் உழைப்பவர் உயரணும், ஒரு நாள் உணவுக்கு உயிரை பணயம் வைக்கும் உழைப்பவர் உயரணும், கழிவகற்றும் கடைக்கோடி மக்கள் நோயின்றி வாழணும், கழிவுகள் அகற்றும் கடைக்கோடி மக்கள் நோயின்றி வாழணும், நோயின்றி வாழணும். மனிதர் மலத்தை மனிதர் அகற்றும் மடமை நீங்கணும், மனிதர் மலத்தை மனிதர் அகற்றும் மடமை நீங்கணும், மடிக்கணினி சேட்டலைட் வந்தும் பழமை ஒழியணும், மடிக்கணினி சேட்டலைட் வந்தும் பழமை ஒழியணும், தொழிலில் பழமை மாறணும். மூக்கை பிடித்துக்கொண்டு ஓடி ஒதுங்கிடும் மக்கள் ஏராளம், மூக்கை பிடித்துக்கொண்டு ஓடி ஒதுங்கிடும் மக்கள் ஏராளம், மூச்சை அடக்கி பாதாள சாக்கடை பணி செய்வோர் ரோட்டோரம், பணி செய்வோர் ரோட்டோரம், மூக்கை பிடித்துக்கொண்டு ஓடி ஒதுங்கிடும் மக்கள் ஏராளம், மூச்சை அடக்கி பாதாள சாக்கடை பணி செய்வோர் ரோட்டோரம், பணி செய்வோர் ரோட்டோரம். பாரம்பரியமா மலம் அள்ளுவது என்பது கையால் செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இருந்துட்டு இன்றைக்கு சட்டத்தின் மூலமாக மாற்றி அமைக்கப்பட்டாலும் ஆனால் வேறு வடிவங்கள் இன்னைக்கு அது இருந்துட்டு இருக்கு. சாக்கடையில் வந்து வெறும் காலோட இறங்கி அதை கிளீன் பண்ணுறது, இல்லை அடுத்தது வந்து மார்க்கெட் இதில் வர ரொம்ப அழுகி போன பொருள்கள்லாம் வந்து வெறும் கையால் அள்ளுறது, இன்னும் இல்லாமல் இந்த கக்கூசுகள்லாம் வந்து தொட்டிகளில் வந்து நேரடியாக ஆட்களே உள்ளே இறங்கி மூழ்கி கிளீன் பண்ணுறது, இதெல்லாம் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்குது. சக மனிதனின் மீது ஒரு மனித பற்று இல்லாமல் இது போன்ற ஒரு சமூக கூட்டத்தை ஒதுக்க வைத்து இது போன்ற மலம் அள்ள வைக்கிற கொடுமையா இந்த நாட்டில் தவிர வேறு எங்கே இருக்குது? எந்த நாட்டிலையும் கிடையாது, உலகில் எந்த நாட்டிலையும் கிடையாது. அதை செய்கின்ற மக்கள் மிக அடித்தளத்து மக்கள் இருப்பதால் அவங்க உரிமைக்காக குரல் கொடுக்கறதுல பெரிய அளவிலான போராட்டங்கள்லாம் அது வர்றதில்லை. நாங்கள் படிப்பாளியில் எங்களுக்கு தெரியாது, எத்தனை நாள் வேலை செய்கிறோம், எத்தனை நாள் லீவ் எடுக்கிறோம்னு எங்களுக்கு தெரியாது. அவர் ஓனர் கணக்கு போட்டு கொடுத்தா தான் எங்களுக்கு உண்டு. இதில் 7 வருஷமாக வேலை செய்கிறோம். நான் இதில் வந்து ஜாயின் ஆகி 3 வருஷம் வேலை செய்கிறோம் சார். நாங்கள் 10 மாதமாக வேலை செய்கிறோம். 13 வருஷமாக வேலை செய்கிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தது நான் ஒரு 5, 6, 7 வருஷமாக 8 வருஷமாக நான் வேலை செய்கிறேன் மேடம். 7 வருஷமாக வேலை செய்கிறோம். 1 வருஷமாக நான் வேலை செய்யலை, இப்போ ஒரு 10 நாளாக தான் வேலை செய்கிறேங்க நான். இன்னொரு பக்கம் வந்து இதற்கான ஜனங்கள் வந்து உழைக்கின்ற மக்களுக்கு இன்னைக்கு கான்ட்ராக்ட் பேஸில் விட்டு மிக குறைந்த கூலி எங்களுக்கு 110 ரூபா போடுறாங்க சார். ஒரு நாளைக்கு வேலை செய்தால் 110 ரூபா, இல்லைனாக்கா கிடையாது. அதுவும் மாதம் கிடையாது எங்களுக்கு. 15 ரூபா எங்களுக்கு தர்றது. ஆனால் இப்போ 4 மாதம் 5 மாதம் சம்பளம் கிடையாது. அதாவது 90 ரூபா கொடுத்தாங்க, இப்போ 125 ரூபா தராங்க. சம்பளம் வந்து இங்கே சரியாக கொடுக்க மாட்டுறாங்க. சம்பளம் கேட்டாங்க, ஓனர் என்ன சொல்கிறாரு, பில்லு வரலன்னு சொல்கிறாரு.
கேட்டால் அவர் கஷ்டப்படுறாரு. நாங்கள் அந்த வேலை செய்துட்டு எப்படி போய் நாங்கள் சாப்பிட்றோங்க? நாங்கள் பிழைக்கக்கூடியவங்க, வேலை செய்தால் தான் எங்களுக்கு சாப்பாடு. அது நாங்கள் தான் ஒரு வேலை பட்டினி கந்தலாம், பிள்ளைங்க எப்படி இருக்க முடியும்? அதுங்களுக்கும் நம்ம பார்க்கணும்ல. 4 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் இந்த சம்பளம் கூட வருது. அதே வந்து ஒழுங்கான முறையில் கொடுக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் 10 பைசா வட்டிக்கு வாங்கி நாங்கள் அவங்கவுங்களுக்கு கடனை கொடுத்துட்டு வீட்டு வாடகை கொடுத்துட்டு நாங்கள் இந்த சம்பளத்தை வாங்கி 4 மாதம் சென்று நாங்கள் வாங்கி நாங்கள் வட்டி கட்ட முடியுமா? நாங்கள் சாப்பிட முடியுமா? என்ன செய்யறது? எல்லாம் வேலையெல்லாம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. எங்கள் வீட்டு காசெல்லாம் அப்படியே அவங்க கையில் இருக்குது. டிரைவருங்கெல்லாம் பணமும் வாங்கிக்கினாங்க. இப்போ வேலை செஞ்சவங்க ஒர்க்கர்ஸ் பணம் பூரா அவங்க கையில் இருக்குது. இந்த ₹1 காசுன்னு அவங்களும் கொடுக்கணும். நாங்களும் எங்கேயோ போய் வந்துட்டோம். சம்பளத்தை எதுவும் கொடுக்காத 4 மாதம் வரைக்கும் நாங்கள் சம்பளம் கொடுக்க மாட்டோம். பில்லு வரலன்னா எப்படி குடும்பம் பண்ணுவாங்க? வந்து வீடு கிடையாது, வீட்டு வாடகை கட்டணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், நாங்கள் சாப்பிட்ணும். அதனால் வந்து எங்களுக்கு மாதம் மாதம் சம்பளத்தை போட்டால் எங்களுக்கு போதும். நாங்கள் கஷ்டப்படுற காசு எங்களுக்கு 3 வருஷமா இந்த 12 வருஷமா நாங்கள் படாத கஷ்டப்பட்டோம் அந்த சம்பளத்துக்கு. நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்து இந்த பெருக்கிற வேலைக்கு வந்துக்கிறோம். ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்களை படிக்க வைக்கல. அதுக்கு இல்லாத கொடுமைக்காக தான் இந்த வேலைக்கு நாங்கள் வரோம். 125 ரூபா சம்பளத்துக்கு இந்த வேலை யாருமே செய்ய மாட்டாங்க. நமக்கு தேவையான நேரத்தில் சம்பளம் வரமாட்டுது. நம்ம எதிர்பார்க்குற சம்பளமும் இதில் கிடைக்கல. எங்களுக்கு வந்து சம்பளம் வந்து கொஞ்சம் ஏற்றி கொடுத்தா நல்லா இருக்கும். என் பிள்ளைங்களாம் அப்போ தான் படிக்க வைக்க முடியும். உங்களுக்கான இந்த மலம் அழுவது, குப்பை அழுவது, இது போன்ற செயல்கள் செய்யும்போது அதன் மூலம் வர பாதிப்பு என்பது மிக 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 மோசமானது. பெரிய ஹாஸ்பிட்டல் லைனில் பெருக்கிறோம் நாங்கள். ஊசியாக அது இது கொத்து இன்னைக்கு கூட எவ்வளோ துணி கட்டு துணியாக அந்த கையில கீழே எல்லாத்தையும் வாரி போட்டு இந்த கையால் எடுத்து நாங்கள் வாரி போட்டு இந்த கையால் நாங்கள் போய் சாப்பிடுவோம். available in the wastewater வந்து that may be infectious to them. அதுக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸு ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம வந்து ஹேண்ட் க்ளவுஸு, ஷூஸு, வேறு ஏதாவது டைரெக்டாக அவங்களுக்கு இன்னேல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மாஸ்க்கு நம்ம கொடுப்போம். கொடுக்க மாட்டாங்க, எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நாங்களாக தான் தேடி செய்யணும் இந்த வேலையை. நாங்களாக தான் தேடி இதெல்லாம் செய்யணும். அந்த சர்வீஸுக்குன்னு வாரி கிடக்கணும் சார். இப்போ வந்து கை க்ளோஸு கொடுக்கணும், எங்களுக்கு வந்து வாயில் கட்டுற துணி கொடுக்கணும். எங்களுக்கு வந்து இதில் வந்து எங்களுக்கு முக்கியமான பாதுகாப்பும் கிடையாது. அதோட இங்கே வந்தால் ஊசியெல்லாம் குத்திக்கும், பாட்டில் ஒடுக்கிச்சுக்கும். ஒரு நாளைக்கு எப்படியா இருந்தாலும் 1 கிளாஸ் ரத்தத்துக்கு ஆளுக்கு போகுது. இந்த பிஏ வாங்கிறதுக்கு எந்த ஒரு க்ளவுஸ் கிடையாது, ஒரு பாதுகாப்பு கிடையாது, முகக்கவசம் கிடையாது, எதுவுமே கிடையாது. எந்த பாதுகாப்பு கிடையாது. ஒவ்வொரு நாளும் கிணறு நோண்டும் பொழுதும் இந்த கழிவுகளை நீக்கும் பொழுதும் உயிர் சேத ஏற்பகத்தை அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த நிலை இருந்தும் பாதுகாப்பு எதுவுமே கிடையாது. எங்ககிட்ட சுத்தமாக பாதுகாப்பு கிடையாது. இந்த இடத்துல வந்து இது பறக்குது இது பறக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து இது முகமுடி இல்லாமல் எதுவும் இல்லாமல் கை க்ளோஸ் இல்லாமல் நாங்கள் வந்து வேலை செய்கிறோம். அப்போ எங்களுக்கு அந்த தூசி பறக்காதா? நாங்கள் இவ்வளோ செய்யலையா? எங்களுக்கு நோய் வராதா? எங்களுக்கு எல்லா நோய் தான் வருது. ஜுரம் வருது, சிக்கன் குனியா வருது, எல்லாமே தான் வருது. எங்களுக்கு ஊசி கீசி கூட போடுறதுக்கு நிலவரம் இல்லாத கிடக்கிறோம் நாங்கள். 25,000 மக்கள் இந்தியா முழுக்க இந்த மலமல்லும் தொழிலையும் அந்த நகரத்தை சுத்தம் செய்கிற தொழிலில் சாக்கடை, அந்த பெரிய சாக்கடைகளில் மூழ்கி அந்த கழிவுகளை அகற்ற தொழிலை செய்கிற அந்த மக்கள் ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 25,000 பேர் வந்து உயிரிழக்கிறாங்கன்னு சொல்லிட்டு புள்ளி விவரங்கள் சொல்லுது. இதை நாங்கள் சொல்ல, புள்ளி விவரங்கள் தெளிவாக சொல்கிறாங்க. நரம்பு தளர்ச்சி வந்து கை காலெல்லாம் எங்களுக்கு வந்து குடைச்சல், கை கால் குடைச்சல். நாங்கள் கண்ணு வந்து கண் பார்வை வந்து நாங்கள் இப்போ மறைச்சிடுது. எங்களுக்கு கண் பார்வை மறைக்குது. தோல் வியாதி வருது மேலே பூரா. தோல் வியாதி வந்து நாங்கள் வந்து அடிக்கடிக்கு டாக்டர்கிட்ட போகிறோம்.
போயிட்டு நாங்கள் வந்து இதை பார்த்து என்ன பண்ணுங்க கேட்டால் எங்கே வேலை செய்கிறேன்னு கேட்குறாங்க. இது போல் இதில் ட்ரைனேஜ் வேலை செய்கிறீங்க அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. டாக்டர் எனக்கு வைரஸ் டாக்டர்கிட்ட போனேன், வைரஸ் இருக்குதுன்னா உடம்பெல்லாம் சொல்கிறாங்க எங்கிட்ட, இங்கெல்லாம் அரிக்குது, இங்கே அரிக்குது, இவ்வளோ மோசமாக இருக்குது, கை காலெலாம் அந்த குப்பளங்கள்லாம் ஏற்படுது, எல்லாமே இருக்குது. உடம்பெல்லாம் வலிக்குது, இடுப்பு வலி எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் இல்லை, இந்த வேலை செய்கிற எல்லாருக்குமே இதனோட பாதிப்பு இருக்குது. இருமல் வருது, வாயால் ரத்தம் வருது, எல்லாமே செய்யுது. ஊசிலாம் கையில் குத்தி நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு கேட்டால் நீங்கள் வேலையை விட்டு நின்றுடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மாசத்துல அவங்களுக்கு ஒரு மாத்திரை ஊசி எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணணும். என்ன சொல்கிறீங்க? உண்மை தானேங்க? டிடி ஊசி போடணும், ஒரு மாதத்தில் வந்து டாக்டர் வந்து பார்க்கணும், அதெல்லாம் செய்ய மாட்டுறாங்க. ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்ருக்குறாங்க இங்கே. ஆனால் நாங்கள் வேலையை விட்டு நின்றுட்டா எங்கள் குடும்பத்துக்கு யார் சாப்பாடு போடுறது? நாங்கள் தான் இந்த வேலையை நம்பி தானே நாங்கள் வரோம். காரியமே வந்து மிக மோசமான மனித உரிமை மீறல் விஷயம். தேர்ந்துட்டு செஞ்சோம். செய்யும்போது அந்த ஆவி பட்டது அடிச்சு அப்படியே மயக்கம் அடைஞ்சு அங்கேயே ஊந்துட்டேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். இதான் நடந்தது அன்றைக்கி. எனக்கு இறங்கவே இல்லை. நீங்கள் மறுபடியும் இறங்க வேலை செய்ய வேண்டியதாக வரும். ஒரு சில இடத்துல மேலேருந்து ஓசி போட்டாலே போயிடும், ஒரு சில இடத்துல போகாத இடத்துல இறங்கி தான் வேலை செய்யணும். அப்போ ஆள் இல்லாத எப்படி அந்த மெஷின் வேலை செய்யும்? இப்போ ஓரளவு என்ன சொல்கிறாங்க, மேல் வாரத்தில் மெஷின் ஆள் வேலை செய்யலை, மெஷின் தான் வேலை செய்யுது. மெஷின் எப்படி வேலை செய்யும்? கண்ணாடி ஓட அறுத்துறதுனால இந்த வைரஸ் கிருமி ஏறிடுது. வைரஸ் கிருமி ஏறிட்டோடனே அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க. 2 நாள் ஜுரம் அடிக்கும், ஒரு வாரம் ஜுரம் அடிக்கும். அந்த இதில் அப்படியே அவங்க அண்ணாடி மூலமாக எடுத்து போய் அங்கே பொச்சிடுவாங்க கவர்மெண்ட்லேயும். அடிக்கடி வந்து மலக்குழியில் இறங்கி வந்து உயிர் விட்டதா செய்திகள் பார்க்குறோம். இன்சிடென்ட் கூட நடக்கலைங்க, ஒருத்தவங்க கூட சாகலை. 5 ஆண்டு காலத்தில் 7 பேர் இறந்துருக்குறாங்க. அதுக்கு முன்ன 23 ட்ரைனேஜ் ஓப்பன் பண்ணதில் இருந்து இந்த 5 வருஷத்தில் 7 பேர் செத்துருக்குறாங்க. வேலை செய்கிறவங்க வேறு யாரும் வந்து வேலை செய்ய முடியாது. ட்ரக் அடிக்ட்ஸ் இருக்காங்கல்ல, குடிச்சிட்டு தண்ணிக்குன்னு சொல்லிட்டு எந்த போதையில் இருக்கவங்க தான் இந்த வேலையை சவிச்சு செய்ய முடியும். வாரிங்க நடக்கிறோம், மூக்கை பிடிச்சின்னு போகிறாங்க, வழியை ரோட்டை போகிறவங்களாம். நாங்கள் மூக்கை பிடிச்சின்னு வாரிங்க நடக்கிறோம், சாப்பிட முடியல. இதெல்லாம் பிளாட் போட்டாங்க, ஊரில் வேலை கிடைக்கல, அதனால செய்கிறோம். நவீன வசதி எப்படி நவீனம் எத்தனை நவீனம் போட்டாலும் அங்கே தொழில் செய்கிறவங்க யாருன்னு பார்த்தா அதே மக்கள். எங்கள் பிள்ளைங்கெல்லாம் அப்படியே வீட்டில் தான் இருக்குதுங்க, எதுவும் ஒன்றும் பண்ணலை. படிக்கல, சின்ன பிள்ளைங்க வட்டிக்கு வாங்கி சாப்பிட்டு இந்த காசை வாங்கி நாங்கள் வட்டி கொடுக்கறதா சாப்பிட்றதா? மனிதன் வந்து மலத்தை தொட்டுட்டார்னா ஒரு சாதாரண வாழற மனிதன் ஒரு 10 தடவை கை கழுவுறாரு. 10 தடவை கை கழுவுற அந்த மனிதனுக்கு அவர் வெளியேற்றி அந்த கழிவை இன்னொருத்த வச்சு எடுக்க சொல்கிற ஒரு கட்டாயப்படுத்தும் போது அந்த சுத்த உணர்வு, அந்த ஒரு என்ன சொல்கிறது, அது சுத்தமான நாம் வாழணும்னு நினைக்கிற உணர்வு அந்த மக்கள் பார்க்கும்போது ஏன் வரமாட்டேங்குது? வந்து ஒரு வேலை செய்கிறவங்களை வந்து ஒரு மனுஷனை மதிக்க மாட்டுறாங்க. எங்களை மாதிரி ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு மரியாதை இருக்கணும்.
இந்த ஏரியான்றதுல எந்த இடத்துலையும் குப்பை வர்றவங்கள பார்த்தா ரொம்பவுமே மட்டமாக பேசுகிறாங்க. பெருக்கிற வேலை செய்கிறவங்களா நீங்கள் பெருக்கிற வேலை செய்கிறீங்களா ஒரு மாதிரி ஒரு அலட்சியமாக பேசுகிறாங்க எங்களை. குடிக்க தண்ணி கொடுக்க மாட்டுறாங்க மனசாளுங்க. நாங்கள் வந்து குடிக்க தண்ணி கேட்டோம்னாக்கா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, குடிக்க தண்ணி கேட்டோம்னா குப்பை வர நாய்களுக்கெல்லாம் தண்ணி எதுக்கு, தண்ணியெல்லாம் ஒரு ஏனத்துலலாம் கொடுக்க முடியும், பாட்டில் வச்சுக்கிறீங்களா, அந்த பாட்டில் எடுத்துன்னு வாங்க, நான் தண்ணி தரேன்ல, தண்ணி தரமாட்டேன். குடிக்கிறதுக்கு ஒரு வீட்டில் அர்ஜென்ட்டுக்கு தண்ணி கேட்டோம்னா டப்பாவில் கொண்டாந்து பாத்ரூமில் இருக்கிற பொருளில் கொண்டாந்து கொடுப்பாங்க. நாங்கள் எப்படியுமே தண்ணி சாப்பிட முடியாது. ஆனால் ஒரு சில பேர் தண்ணி கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு அந்த பாட்டில் நம்ம கொடுத்தோம்னா திரும்பி வாங்க மாட்டுறாங்க. அதாவது இந்த குப்பை வர்றவங்கன்னும் போது ரொம்ப மட்டமாக பார்க்குறாங்க. இதே வந்து படிக்கிறவங்க அந்த வேலை செய்வாங்களா? படிக்கிறவங்க அந்த வேலை செய்வாங்களா? நாங்கள் படிக்காதது அந்த வேலை செய்கிறோம் சொல்லுங்கள். அது அந்த சம்பளத்தை படிக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்க அந்த வேலை தொடர்பு செய்வாங்களா? படிச்சிருந்தா உங்களாட்டம் நாங்கள் படிச்சிருந்தா நாங்கள் ஒரு வேலைக்கு உத்தேக வேலைக்கு போயிருப்போம். உங்களாட்டம் நாங்கள் படிக்கலையே, நாங்கள் படிக்காத கொடுத்தா தான் நாங்கள் வந்து குப்பை வாரின்னு கிடக்குறோம் கொடுங்குறீங்க. குப்பை வாரிங்க வரீங்களா? நீங்களாம் இப்படி ஊர் மேய வரீங்களா? உங்களாம் அசிங்கமாக இல்லை? நீங்களாம் எங்களாம் சம்பாதிச்சு சாப்பிடுவோம் தானே, எதுக்கிட்ட குப்பை வாரி வரீங்க? அப்படி பேசலாமா சார் எங்களை? அந்த மக்களை வந்து சமூக தளத்தில் எவ்வளோ ஒரு இழிநிலையில் இருக்காங்க, நம்மளால் ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது. அது போன்ற ஒரு வாழ்நிலையை, ஒரு வாழக்கூடிய சூழலை இந்த அரசாங்கமோ இந்த சட்டம் இந்த சமுதாயம் தருதுன்னா அதை விட இந்த சட்டம் சமுதாயம் எதுவுமே தேவையில்லைன்னு அந்த மக்கள் முடிவு எடுக்கணும். இப்போ வந்து ஏரியா வந்து சுத்தமாக இருந்தால் தானே வந்து 4 பேர் நடக்க கொள்ள இருப்பாங்க. அது ஒரு 10 நாள் பெருக்கலன்னு நினச்சிக்கோ, அந்த ஏரியா எப்படி இருக்கும்? அப்போ பெருக்கிறவங்களுக்கு தானே அந்த இதில் கஷ்டமாக இருக்கும். வேலை நாங்கள் செய்யலைன்னா எங்களை மாதிரி எவ்வளோ கஷ்டப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. இந்த வேலை செய்யலைன்னா ஊரே நாரிடன்றது அவங்களுக்கு தெரியல. நாங்கள் கேட்குறோம், நாங்கள் வந்து ஒரு இந்த குப்பையை நாங்கள் வரலன்னு வச்சுக்க, எங்களுக்கு உங்கள் கட்டெல்லாம் உங்கள் ஊர்லாம் நாற்று எடுத்து போடுமா. மாநிலம் சுத்தமாய் இருக்கணும், மக்களும் நலமாய் இருக்கணும், வசதியற்ற மக்கள் வாழணும், கடைகோடி மக்கள் வாழ வழியும் செய்யணும். துப்புரவு பணி செய்யும் தொழிலாளர், துப்புரவு பணி செய்யும் ஏழை தொழிலாளர் வாங்கும் கூலி குறைவு. அசிங்கங்கள் அகற்றி நகரை தூய்மை செய்யும் தொழிலாளர் நலன் குறைவு. அசிங்கங்கள் அகற்றி நகரை தூய்மை செய்யும் தொழிலாளர் நலன் குறைவு. இந்த தொழிலாளர் நலன் குறைவு. கையுறை காலுறை கவசங்கள் தந்து காத்திட வேண்டாமா? கையுறை காலுறை கவசங்கள் தந்து காத்திட வேண்டாமா? அரசு காத்திட வேண்டாமா? ஊதியம் அளித்து ஊக்கம் அளித்து உயர்த்திட வேண்டாமா? தொழிலாளரை உயர்த்திட வேண்டாமா? மனித மாண்புக்கு இழுக்கு அல்லவோ கழிவுகள் அகற்றும் பணி. மனித மாண்புக்கு இழுக்கு அல்லவோ கழிவுகள் அகற்றும் பணி. இயந்திர புரட்சிகள் எத்தனை வந்தாலும் இன்னுமா இவர்கள் பணி. இயந்திர புரட்சிகள் எத்தனையோ வந்தும் இன்னுமா இவர்கள் பணி. இன்னுமா இவர்கள் பணி. மாநிலம் சுத்தமாய் இருக்கணும், மக்களும் சுத்தமாய் இருக்கணும், வசதியற்ற மக்கள் வாழணும், கடைகோடி மக்கள் வாழ வழியும் செய்யணும். 150 ரூபா கொடுத்தா மலம் வளர்றதுக்கு எவன்டா வருவீங்க? எவனா வர தயாராகிறீங்களா? இது ஒரு சமூகமா? இது மலம் வளர்றதுக்கு ஒரு கூட்டம், குப்பை வர்றதுக்கு ஒரு கூட்டம், சமூகமாக சுகமாக உட்காந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு கூட்டம். இந்த நாடா இல்லை எழுவா நாடா? இது முதல்ல 150 ரூபாய்க்கு தன்னோட உயிரை, உடலை, சமூக மரியாதையை அடகு வச்சு வாழறதுக்கு ஒரு கூட்டம் இந்த நாட்டில் இருக்குதுன்றதுக்காக இந்த சமூகம் வெக்கப்படணும். இன்னைக்கு ஏதாவது எங்களுக்கு நல்லது நடக்கும், நாளைக்கு ஏதாவது நல்லது நடக்கும்ன்றதுனால வரோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த நல்லதும் நடக்கலை.